எடுத்துக்காட்டு 5.12 பார்க்கலாம்ப்பா. a, b, c ஆகியவை இசைத்தொடராக இருந்தால் a/c = a-b/b-c எனவும் இதன் மறுதலை உண்மை எனவும் நிறுவுக. சரி, a, b, c எதில் இருக்குது? இசைத்தொடர்னா ஹெச்பியில் இருந்தால் 1/a 1/b 1/c எதில் இருக்கும்? இது வந்து ஏபியில் இருக்குமா? அப்போது ஏபிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏபியில் 1/b அதாவது நடுவில் இருக்கிற வேல்யூ அடுத்த ரெண்டோட சராசரி தானே இருக்கும். அப்போ 1/a + 1/c நடுவில் இருக்கிற வேல்யூனா அடுத்த ரெண்டுனா ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் 1/a + 1/c/2 அதாவது இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? /2 போடுறோம். அதாவது சராசரி கண்டுபிடிக்கிறோம். 1/a + 1/c/2வா? அப்போது இதில் which implies இந்த 2 இங்கே போயிடும். 2/bன்னு வந்துடும். = 1/a + 1/c 1/a + 1/c. இப்போ 2/b அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு எல்சிஎம் எடுக்கும்போது c + a/ac வருமா? a + c/ac. இந்த ac இது வந்து குறுக்க பெருக்க பிரிக்கும். 2ac = b இதை ab + ac ab + bc 2ac = ab + bc. ஓகே, இந்த 2ac = ab + bc. ஓகே, இதில் 2ac-ஐ ac + ac-ன்னு பிரிச்சுக்கலாமா? = ab + bc. இதில் ab மட்டும் அங்கேயே இருக்கட்டும். இந்த ac அங்கே கொண்டு போயிட்டால் -ac. இந்த bc இங்கே வந்தால் ac - bcன்னு வரும். லெஃப்ட்டு ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் எழுதிக்கிறோம். ஓகேவா? ab - ac ac - bc. அதாவது லெஃப்ட் எழுதுனதில் a2 ஃபஸ்ட்டில் வருது, இதில் c2 ரெண்டாவதாக வர மாதிரி எழுதிக்கிட்டோம். அடுத்தது ஃபஸ்ட்டில் ஏவை காமனாக எடுத்தோம்னா b - c, அதில் c-ஐ காமன் எடுத்தால் a - b. அப்போ a/c = a-b/b - c. இதன் மறுதலை ப்ரூஃப் பண்ணுமா? அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான். எப்படி ரிவர்ஸில் எழுதுனா குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். குறுக்கு பெருக்கல் இதை நம்ம என்ன பண்ண மறுதலைக்கு சிம்பிளுக்கு நம்ம இங்கேருந்து போடும்போது இந்த இதில் இந்த இம்ப்ளைஸுக்கு பதிலாக மறுதலை சிம்பிள் போட்டு வந்துட்டோம்னா நம்ம திரும்ப ப்ரூஃப் பண்ண தேவையில்ல. அப்படியும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இதில் இருக்கிற மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுதலை ப்ரூஃப் பண்ணலாமா? ரெண்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கு a × b - c = c × a - b. அப்போ அதில் ஏவை உள்ள பெருக்கு, இதில் c உள்ள பெருக்கு. ab - ac = ac - bc. எல்லாத்தையும் abc-யால் வகுத்துரு. இதில் 1/c வரும் -1/b எதுலேயே அது வரும் = 1/b - 1/a. இதில் 1/b -1/b இருக்குல்ல, இதுங்க வந்தால் +1/b. அப்போ 2/bன்னு வரும். இந்த 1/a இங்கே வந்துன்னா 1/a + 1/cன்னு வருமா? ஓகே, அதான் லெஃப்ட் ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் எழுதிட்டாங்க. அடுத்தது இதை எப்பயும் போல் மிஸ்ஸிமாக எடுத்து இந்த 2 வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். 1/a + 1/c/2 என்ன = 1/b = அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது 1/a 1/b 1/c என்பன கூட்டுத்தொடர் முறையாகிறது. அப்போ a, b, c இசைத்தொடர் ஆகிறது அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த மறுதலை சிம்பிள் இங்கே போட்டுட்டோம்னா நம்ம இந்த 4 இம்ப்ளைஸுக்கும் 5 இம்ப்ளைஸுக்கும் மறுதலை சிம்பிள் போட்டுட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் போட தேவையில்லை. நீ ரெண்டில் எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துக்காட்டு 13 பாருங்கள். 5.13 ஒரு இசைத்தொடர் முறையின் 5வது மற்றும் 9வது உறுப்புகள் முறையே 1/19 1/35 எனில் அந்த தொடர் முறையின் 12வது உறுப்பினை காண்க. 5வது உறுப்பும் 9வது உறுப்பும் கொடுத்துட்டு 12வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இசைத்தொடரில் 5வது உறுப்பு 1/19 அப்படின்னா கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பு என்னவாக இருக்கும்? இசைத்தொடரில் 5வது உறுப்புனா கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பு தகிலி 19 இருக்கும். அப்போ an = கூட்டுத்தொடரில் என்ன ஃபார்முலா? a + n - 1 × d. அப்போ a5 = a + 5 - 1 × d, அதான் 4d. a + 4d = 19. அதே மாதிரி இசைத்தொடரில் 9வது உறுப்பு என்னது? 1/35. அப்போ கூட்டுத்தொடரில் 9வது உறுப்பு என்னவாக இருக்கும்? 35ன்னு இருக்கும். இதில் வந்து a9 = a + 8d = 35. a5னா a + 4d = 19. இது a + 8d = 35. இது ரெண்டையும் இது சமன்பாடு 1 2 வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் தீர்த்தோம்னாவே போதும், நம்மளுக்கு DEAவும் கிடச்சிரும். எப்படி தீர்க்கிறது? முதல் 1, 2 தீர்க்க அப்படின்னா ரெண்டையும் அப்படியே கழிச்சோம் அப்படின்னா இதில் ப்ளஸ் ஏவுக்கு -a இதில் ப்ளஸ் ஏவுக்கு -a கேன்சல் ஆயிரும். 4d - 8dனா -4d = 19 - 35னா -16. இப்போ -4d = -16னா d = 4. d = 4ங்கிறத ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாமா? d = 4ங்கிறத பிரதிட்டோம்னா ஏதாவது ஒரு சமன்பாட்டில் 1வது சமன்பாடு அல்லது 2வது சமன்பாட்டை பிரதிட்டோம். இதில் பிரதிட்டோம்னா a + 16 = 19ன்னு வரும். அப்போ a = 3. இப்போ நம்ம எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? 12வது உறுப்பு கேட்டிருக்காங்களா? 12வது உறுப்பு. அப்போ a + n - 1 × d. 12வது உறுப்பினை காண்கனா a + n - 1 × d. a12 கேட்டிருக்காங்க. a + n அப்போ 11dன்னு வரணும்.
இதில் மிஸ்டேக் இருக்குது. இங்கே என்ன வரணும் 11Dன்னு வரணும். ஓகே 13Dன்னு போட்டிருக்காங்க, 11Dன்னு வரும். ஏ ப்ளஸ் ஏன்னா ஒன்று கம்மியாக தானே வரணும், n-1 தானே 11D. அப்போ 3 + 11 × 3 இதுலேயே 11 × 14 13 × 4ன்னு போட்டிருக்காங்களே. 3 + 11 × 4 11 44 3 47. அப்போ கூட்டுத்தொடர் முறையில் 12வது உறுப்பு 47னா இசைத்தொடர் முறையின் 12வது உறுப்பு 1/47. அப்போ இந்த சம்மில் நீ 2 சேஞ்சஸ் பண்ணணும். இந்த 13Dயை 11Dன்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி இங்கே 13 11ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, 11க்கு பதிலாக 13 போட்டுக்கோங்க. மீதி ஆன்சர்லாம் கரெக்டு தான். ஓகே, அடுத்தது பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 9. q - r × x² + r - p × x + p - q = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமானமானவை எனில் p, q, r என்பன ஒரு கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும் என நிறுவுக. மூலங்கள் சமானமானவை எனில் p, q, r ஒரு கூட்டுத்தொடர் முறையாக இருக்கும் என நிறுவுக. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துக்கிற சமன்பாட்டை எடுத்து இங்கே எழுதியாச்சு. கொடுத்துக்கிற சமன்பாடை எடுத்து இங்கே எழுதியாச்சு. q - r × x² அந்த சமன்பாடு எடுத்துயாச்சா. இதில் a மதிப்பு q - r, b மதிப்பு r - p, c மதிப்பு p - q, அதாவது abc. மூலங்கள் சமானமானவினா என்னது? b² - 4ac மதிப்பு வந்து 0 தானே. ஏன்னா கொஸ்டினே மூலங்கள் சமானமானவின்னு கொடுத்துருக்கான். அப்போ b² - 4ac மதிப்பு 0. அப்போது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? b² - 4ac வேல்யூ 0ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? bக்கு பதிலாக r - p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × a மதிப்பு q - r, c மதிப்பு p - q. அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் r - p ஹோல் ஸ்கொயரை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியாச்சு. r² + p² - 2rp மைனஸ் 4 இது ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ணியிருக்கோம். q × p qp. அடுத்தது -rp -r × p -rp. இந்த p எடுத்து 2 அடுத்தது -q², அடுத்து +rq. இந்த மாதிரி இன்ட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த -4ஐயும் உள்ளே இன்ட்டு பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் -4ஐயும் உள்ளே இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். p² ஒன்று தான் இருக்குது, அதை எழுதியாச்சு p². அடுத்தது +4q² எழுதியாச்சு. r² எடுத்து எழுதியாச்சு. மீதி பாருங்கள் pq டைம் பாருங்கள் -4pq -4qr + 2rq. இன்னும் rq மட்டும் இங்கே 2 இருக்கனால அது ரெண்டையும் சிம்பிளை பண்ணி +2rq = 0வா. அதில் p² அப்படியே இருக்கட்டும். அந்த 4q² 2q ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? +r² அப்படியே இருக்கட்டும். இதை எப்படி எழுதலாம்னா 2p × -2qன்னு எழுதிக்கலாம். இதை 2r × -2q. அந்த 2q வர்றப்போ மட்டும் மைனஸ் வர மாதிரி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். +2rp. அப்போ இது என்ன a + b + c ஹோல் ஸ்கொயர், அதாவது p - 2q + r ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு p² இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்கொயர் மிஸ் ஆகிருக்கு, பார்த்துக்குங்க. அப்போ p - 2q + rக்கு ஹோல் ஸ்கொயர் = 0வா. இப்போ p - 2q + r = 0னா p + r = 2q. p + r = 2q. அப்போ q = p + r/2. q = p + r/2. ஓகேவா. அப்போது பார்த்துக்கோ, q நடுவில் இருக்கிறதா pqrல 3ல். அப்போ நடுவில் இருக்கிற வேல்யூ மீதி ரெண்டுக்கும் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்குதா. அப்போ pqr என்பன ஏபியில் உள்ளதுன்னு எழுதிடலாம். pqr என்பன இதில் உள்ளது, ஏபியில் உள்ளது. அப்போ இதில் என்ன பண்ணிருக்கோம்னா கொடுத்துருக்கிற சமன்பாட்டிலேருந்து இது a மதிப்பு, இது b மதிப்பு, இது c மதிப்புன்னு எழுதிக்கிட்டோம். x² கெழு a, x கெழு b, கான்ஸ்டன்ட்டு cன்னு எழுதிக்கிட்டோம். b² - 4ac ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா, நம்மளுக்கு இதை மறுபடியும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எழுதிட்டோம். இது ரெண்டையும் சாதாரண பெருக்கல் பெருக்கிட்டு -4 உள்ள பெருக்குனா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இதில் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். என்னென்னா p² அப்படியே இருக்கும், r² அப்படியே இருக்கும். 4q² மட்டும் -2qக்கு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கணும். -2qக்கு, அதாவது 2q பிக்கு பிஏ தான், ஆருக்கு ஆர்ஏ தான். க்யூக்கு மட்டும் -2qன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த அது மாதிரி பிரிச்சுட்டோம்னா p² - 2q² + r². இதில் வந்து என்னது -2q போக மீதி என்ன இருக்கும்? 2p இருக்குமா. அப்போ +2p × -2q. அதே மாதிரி இதில் -2q போக +2rன்னு இருக்குமா. அந்த 2r × -2q. இதில் +2r × p அப்படியே இருக்குவோம். ஓகேவா. அப்போது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஆனால் p + q + r தான். அந்த க்யூக்கு மட்டும் -2qன்னு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த சமன்பாட்டை நிறைவு செய்யுது. அப்போ அதிலிருந்து நம்மளுக்கு q = p + r/2ன்னு எழுதுறதுனால pqr என்பன ஏபியில் உள்ளன அப்படின்னு எழுதிக்கலாம்.